மதுரை அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் இருவர் நண்பர்களாக இருந்தனர். ஒருவரின் பெயர் குமார், இன்னொருவரின் பெயர் ரவி. அவர்கள் குழந்தை பருவம் முதல் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள். குமார் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் படிப்பில் மிகவும் புத்திசாலி. ரவி பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவன். அவனுக்கு எதையும் பிடிக்கும்போது வாங்கிவிடும் குணம். ஆனால் குமாருக்கு ரவியின் பொழுதுபோக்கு பணம் வீணடிக்கும் வழக்கம் பிடிக்காது. ஒரு நாள் இருவரும் மர நிழலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். குமார், வாழ்க்கை ஒன்றேதான், இதில் நல்ல சுகம் இருக்கணும், வேலை ஒன்றும் முக்கியமில்லை என்றான் ரவி. ஆனால் குமார் சொன்னான், வாழ்க்கை எனக்கு கடமை, நம் குடும்பத்துக்கும் நமக்குமான எதிர்காலத்துக்கும் வேலை முக்கியம் என்றான். அவர்களுக்குள் எப்போதும் இதுபோல் வாதங்கள் நடக்கும். ஒரு நாள் ரவி தன் குடும்பத்தின் பாசாங்க வாழ்க்கையில் அதிகமாக மூழ்கினான். பணத்தை வீணடித்தான், கடனில் விழுந்தான். அவனுக்கு உதவ எந்த நண்பர்களும் முன்வரவில்லை. குடும்பத்தினரும் கோபத்தில் அவனை விட்டு விலகினர். அப்போது ரவிக்கு குமார் மட்டும் உதவிகரமாக இருந்தான். நண்பா, இப்போது என்ன செய்வது என்று மிக மன வருத்தத்துடன் கேட்டான் ரவி. முதலில் உன் வாழ்க்கையை திருத்த முயல வேண்டும். உன் நேரத்தை பயனுள்ள விஷயங்களில் செலவிட வேண்டும். இது உனக்கு நல்ல தொடக்கமாகும் என்றான் குமார். அது ரவிக்கு கன்னத்தை திறக்க வைத்தது. குமாரின் உதவியுடன் ரவி வேலையை ஈடுபட்டான். கடன்களை அடைத்தான். சில ஆண்டுக்குள் நல்ல வாழ்க்கையை அடைந்தான். அப்போதுதான் ரவி உண்மையான நண்பன் யாரென புரிந்தது. குமார், உன்னுடைய நம்பிக்கையும் ஆதரவும் இல்லையில் நான் இன்று இங்கு இருந்திருக்க மாட்டேன் என்றான் ரவி. கதையின் முடிவு. உண்மையான நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும் வழிகாட்டிகள். நன்றி.